பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 4:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஏற்பாக ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப தேவன் உங்களை மறுரூபப்படுத்த போகிறார். எப்படி? நம்ம அற்பமான சரீரத்தை அவருடைய சரீரத்திற்கு மறுரூபமாக்க போகிறார். அவருடைய சரீரம் என்ன? தெய்வீக சரீரம். மறுரூபமாக்கப்பட போகிறோம். இல்லை ஒரு சிலர் நினைக்கலாம், நம்ம இறந்ததுக்கப்புறம் அப்படிதான் ஆக போகிறோம், இந்த நிலைமையில தானே போக போகிறோம். அது கிடையாது. இது நம்ம இங்கே பூமியிலே வாழும் பொழுது மறுரூபமாக அழைக்கப்படுகிறோம். தேவர்கள் போல் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? வேத வசனங்களை ஏற்ற விதமாக பெற்றுக்கொண்ட நீங்கள் தேவர்கள் என்று அறியீர்களா? அப்படின்னா நம்ம அந்த லெவலுக்கு வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டமே தான், பிதாவின் திட்டமே தான். அதனால் தான் யோவான்ல சொல்லப்படுகிறது, தான் செய்த கிரியைகளும் செய்வான், அதற்கும் மேலான கிரியைகளும் செய்வான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் தேவன். இயேசு கிறிஸ்துவ தொட்டவங்க சுகமானாங்க, பார்த்தவங்க சுகமானாங்க, அவர்கிட்ட வந்து பேசினவங்க சுகமானாங்க. சகலவித நோய்களும் சகல பிரச்சனைகளும் அவங்களை விட்டு போனது. அதே போல் உங்களுக்கு நடக்க போகிறது. நீங்களும் ஒரு நடபாடும் நிருபங்களாக இருக்க போகிறீங்க. உங்கள் மூலமாக அநேக அடையாள அற்புதங்கள் நடக்க போகிறது. அது எப்படி நடக்கும்னா, நீங்கள் மறுரூபமாகும் போது, கிறிஸ்துவின் சாயலை உங்களுக்கு தடுத்துக் கொள்ளும் பொழுது, உடனே கிறிஸ்து மாதிரி ஆகிடும்ல, கிறிஸ்துவின் சாயலை கற்றுக்கொள்ள போகிறீங்க, கிறிஸ்துவை போல பேச போகிறீங்க, கிறிஸ்துவை போல நடக்க போகிறீங்க. அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைச்சிட்டு பாதையில் விட்டு போகிறவர் கிடையாது. நம்மளை மகிமைப்படுத்துவது, வல்லமையாக பயன்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அதான் பாருங்க, நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம் அற்பமானது தான், நோய் உள்ளது தான், மாம்ச இச்சைகள் உள்ளது தான், சகல பிரச்சனைகள் உள்ளது தான் சரீரம். ஆனால் தேவ சாயலை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம உடலில் இருக்க நோய்கள், மாம்சத்தில் உள்ள நோய்கள், சரீரங்கள் உள்ள சகலமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். சகலமும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்போ உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன அப்படின்னா, உங்களை நோக்கி பார்க்கிற முகங்களும் பிரகாசம் அடைய போகிறது. உங்களோட வாயிலிருந்து வசனங்களை தேடப்போகிறாங்க. அந்த காலம் வரப்போகிறது. இந்த வருடத்தில் அநேகர் அனுபவிக்க போகிறீங்க. இந்த வருடத்தில் அநேகர் நீங்கள் மறுரூப அனுபவத்துக்குள்ள வரப்போகிறீங்க. கிறிஸ்துவின் சாயலை கற்றுக்கொள்ள போகிறீங்க. அநேகர் நடக்க போகிறது. இதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேகர் அது மாதிரி நடக்க போகிறீங்க. அதற்காகத்தான் நம்மளுடைய அற்பமான சரீரத்தை மறைத்து தேவ சாயலை அணிந்து கொள்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயலை அணிந்து கொள்வது என்ன? உங்களை தூக்கி அநேகருக்கு நீங்கள் விடுதலை தரும் பாத்திரமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. பிதாவின் வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு, ஆசீர்வாதமான பாத்திரங்கள் உண்டு. அப்பேற்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரமாக தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். அதனால் தான் நம்முடைய அற்பமான சரீரம் தேவன் மறைக்கப்பட்டு தேவன் உங்களிலிருந்து வெளிப்பட போகிறார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? முழுமையாக வேதத்தை நம்ப வேண்டும். வேதத்தில் உள்ள உங்களை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, அழைப்பின் நோக்கம் என்ன, படைப்பின் நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம தேவன் சாயலாக மாறுவோம். தேவனை போல யோசிக்க ஆரம்பிப்போம். கர்த்தரோட பிரியமே தான். இயேசுவை போல யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இயேசுவை போல நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க. அப்போ தேவன் வந்து அவரோட சித்தம், உங்களை குறித்து அவரோட சித்தம் என்பதை ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அதனால தான் நம்ம ஸ்டேட்லி ஆரம்பிப்பாங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. அப்போ சகலமும் அவர் கீழாக போகிறது. உங்கள் சரீரம், மாம்சத்தின் மனதின் எண்ணங்கள் அனைத்தும் அவர் கீழாக போகிறது. அவர் கீழாக நீங்கள் முழுமையாக அவருக்கு ஒப்படைக்கும் போது, ஆண்டவரே நீ வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவ எனக்குள் வாழ்கிறார், அந்த எண்ணத்துக்குள்ள நீங்கள் வரும்போது உங்கள் அற்பமான சரீரம் மறைந்து அவர் வல்லமையாக உங்களுக்கு வெளிப்பட போகிறார். 12 அப்போஸ்தலரை பற்றி படிக்கணும். அவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆவியானவரால் தொடப்பட்ட உடனே அந்த பெந்தேகோஸ்து தினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்த அடையாள அற்புதங்கள் அநேகம். பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்க, துணிகள் பட்டு சுகமானாங்க. அப்பேற்பட்ட மறுரூப அனுபவத்தை இவங்களை அனுபவித்தார்கள். அதே போல தேவன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய அற்பமான சரீரத்தை, எண்ணங்களை கர்த்தரிடத்தில் ஒப்படைங்க. அவருடைய எண்ணங்களை, அவருடைய சரீரத்தை, மகிமையான மறுரூபமான சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். எங்களை அதிகமான பரலோகப்பிதாவே, கர்த்தாவே, எங்கள் அற்பமான சரீரத்தை மறைத்து உம்முடைய வல்லமையான சரீரத்தை பெற்று மறுரூபமாக நீர் எங்களை அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அனைத்தையும் மாற்றத்தக்க வல்லமையுள்ள தேவன் நீர்களை மாற்றி
உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி எங்களை மறுரூபப்படுத்துவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை விசுவாசிக்கிறோம்ப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய அற்பமான சரீரம் மறைந்து உண்மை போல அவர் மறுரூபம் ஆவார்கள் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. 10th +2 எழுதிய பிள்ளைகளை உங்களுக்கு தெரியணுமாப்பா. நல்லா மார்க் வாங்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டவர், அனுகிரகம் செய்ய மாட்டவரே. இந்த பரிசை பேப்பர்களை திருத்தும் டீச்சர்ஸ் கையிலே கண்களிலே தையம் கிடைக்கணும் ஆண்டவரே. அடுத்த காலேஜ் சேரும்பொழுதோ +1 சேரும்பொழுதோ நல்ல கோர்ஸ் எடுக்க உதவி செய்யணும் ஆண்டவரே. அதற்காக பாடுபட்ட குடும்பத்தாரையும் ஸ்கூல் டீச்சர்ஸையும் முதுகலத்தினாலே ஆசீர்வதிக்கணுமாப்பா. வழிநடத்துமாப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்டு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.